என்னோட லைஃப்ல கொஞ்ச நாளாவே ஒரு மாதிரி தனியாவே போற மாதிரி இருந்துச்சு. ஒரே குழப்பத்திலேயே இருந்தேன். வேற வேற நாடுகள்ல இருந்து ஃப்ரெண்டு பிடிக்கிறது, பேசுறது, நமக்கு செட் ஆகுறாங்களான்னு பாக்குறது, இப்படியே தான் போயிட்டு இருந்துச்சு. அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க. ஆனா அந்த அளவுக்கு ரொம்ப பாண்டிங்லாம் கிடையாது. அன்டில் லீ என் லைஃப்ல வர வரைக்கும். லீங்கிற பர்சன் வந்து சைனாவை சேர்ந்த ஒரு நபர். பொதுவாகவே இந்த ஏஷியன் கண்ட்ரீஸ்ல இருக்கவங்க வந்து அவ்வளவா ரொம்ப பேச மாட்டாங்க. லைக் ஜப்பான், கொரியா, சைனா இந்த மாதிரி கண்ட்ரீஸ்ல இருக்கவங்க ஒரு பவுண்டரி மெயின்டைன் பண்ணுவாங்க எப்பவுமே. பட் லீவ் வந்து சம்திங் டிஃப்ரெண்ட். ஏன்னா வந்து நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ பார்த்துருந்தேன் இன்ஸ்டாகிராம்ல. அந்த மூவி ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு ஃபுல் மூவி பார்க்கணும் போல இருந்துச்சு. அதனால நான் ஒரு ஐடியா கேட்டேன். அது வந்து ஒரு சைனீஸ் மூவி. இது கேட்க உங்களுக்கு சின்ன விஷயமா இருக்கலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் அது பெரிய விஷயம். ஏன்னா வந்து அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்க ஒரு அக்கௌண்ட்டை என்கிட்ட கொடுத்து, இந்த அக்கௌண்ட்டை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க, நீங்க என்ன படம் பார்க்கணும்னாலும் இதுலயே பார்த்துக்கோங்க. ரொம்ப பெரிய விஷயங்கள் இல்லைனாலும் இந்த மாதிரி சின்ன சின்ன எஃபர்ட்ஸ் தாங்க விஷயமே. ஆக்சுவலா நான் கேட்குற கேள்விக்கெல்லாம் இன்னொருத்தன் நான் தான் நேரம் பறந்துருப்பான். ஆனா லீ வந்து எப்படியோ தாக்கு பிடிச்சி ஜாடிக்கேத்த முடின்ற மாதிரி எவ்வளவு கேள்வி கேட்டாலும் அதுக்கும் சலிக்காம பதில் வரும் அங்க இருந்து.